Hi viewers, welcome to Prime City Properties. நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரைம் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃப்ரண்டேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கு ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த் இது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் இருக்குது. நல்ல பெரிய கார் 2 நிப்பாட்டிக்கலாம். 30 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு. ஸோ 40க்கு 60 சைஸ் சொல்லியிருந்தேன். ஒரு கிரவுண்டு கரெக்டாக 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அப்ரூவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் அப்ரூவலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாகவும் ப்ராப்பராக அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஸோ லோன் எலிஜிபிள், அழகாக நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ 30 அடி ரோடு, நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஹாலு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஹால், கிச்சனு, ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா செட்பேக் விட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் இருக்குது, அது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று அட்டாச்சு, ஒன்று காமனாகவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுவும் அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நியர் பார்த்திங்கன்னா ஆர்காட் ரோடு பக்கத்தில் வரும், ஆலப்பாக்கம் மெயின் ரோடு பக்கத்தில் வரும். ஸ்கூல் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது, ஆச்சாரியா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் கூட ஆல்மோஸ்ட் நமக்கு நியர் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஆர் 1.25 கிலோமீட்டர் தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து. ஒரு குட் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் சொல்லலாம். ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக நீட்டான லொக்கேஷன் இது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது பேக் சைடு நமக்கு இருக்கிற ஒரு கேட்டு. 7 நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் பேக் சைடு கேட்டில் கூட வரலாம். பிகாஸ் செட் பேக் 2 சைடுமே விட்டுருக்காங்க. நமக்கு அந்த சைடு போயிட்டு பேக் சைடில் வந்துட்டு கூட நம்ம அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பிரச்சனை இல்லவே இல்லை. மழை டைமில் தண்ணி நிற்காது. ஒரு சூப்பரான லொக்கேஷனு. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது இந்த லொக்கேஷன் பக்கத்தில். ஸோ இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ 30 அடி ரோடில் 40 அடி ஃப்ரண்டேஜோட ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு போர்ஷன் அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. 2த்துக்குமே மோட்ரு தனியாக கொடுத்துருக்காங்க. 24 hours வாட்டர் இருக்குது. ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா அது. ஸோ ஒரு கிரவுண்டில் கரெக்டாக 2 போர்ஷன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரூவ்டு இருக்குது, லோன் எலிஜிபிள், அழகாக மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரும் நான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். ஸோ ரெண்டுமே தனித்தனி போர்ஷனாக நம்ம வாடகை கொடுக்குறதுனால அழகாக கொடுக்கலாம். ரெண்டல் இன்கம் பில்டிங்னு சொல்லிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ஈஸியாக கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 30,000 வரைக்கும் வாடகை கொடுக்கலாம். நல்லா மெயின்டைன் பண்ண ஒரு வீடு. ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் அவங்க பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ரெடி டு மூவ் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வீடு அது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் 3 பெட்ரூம் வரும், ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது, ஒரு 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸோ பால்கனி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல்ஸ் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். ஸோ ப்ராப்பர் அப்ரூவ்டு இருக்குது, லோன் எலிஜிபிள், அழகாக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து வலசரவாக்கம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்காட் ரோடுக்கும் ஆலப்பாக்கம் மெயின் ரோடுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸ்கூல்ஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 crore சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னுச்சா ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி சொன்னால் போதும். கீ அரேஞ்ச் பண்ணுறேன், சைட் பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுறதுனாலும் நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசலாம். ஸோ கண்டிப்பாக நெகோஷியேஷன் இருக்குது. ஒரு சூப்பரான வீடு இது.
ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கு, ஃபர்தராக பேசணும்னு நினச்சாலும் தாராளமாக பேசலாம். இல்லை எந்த ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஐபி லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக டெரஸும் எடுத்துருக்கோம். டெரஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பராக லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பழைய வீடாக இருந்தாலும் ப்ராப்பராக இருக்கும். இந்த வீடோட ஏஜ் பார்த்திங்கன்னா 15 to 20 இயர்ஸ் இருக்கும். பட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணி ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் போதும், பக்கவான கண்டிஷனில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் 3 crores ஃபைனலாக கேட்குறாங்க. பட் நம்ம நேரில் உட்காந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். சைட் பார்க்கணுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். சைட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இதே போல் இன்னும் 1 or 2 வீடு இருக்குது நம்மக்கிட்ட. கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவும் இருக்குது. அது பார்க்கணுனாலும் நம்ம காமிக்கலாம். கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது. ஸோ எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் உடனே கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.